மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சோஷியல் மீடியாவின் மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நான் இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே நான் செய்கிற காரியங்கள் தடைபட்டு நின்று காணப்படுகிறது. பல காரியங்களிலே வாய்க்க முடியாமல் ஒரு தடையாக இருக்கிறது. சுகம் இன்னும் கிடைக்கவில்லை, என்னுடைய பிரச்சனை மாறவில்லை என்று சொல்லி பலவிதமான கவலைகளோடு நீங்கள் இருக்கலாம். கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், உங்களுடைய பிரச்சனைகள் மாற வேண்டும் என்று சொன்னால், தடைபட்டு நிற்கிற காரியங்களை நான் வாய்க்க செய்ய வேண்டும் என்று சொன்னால், வியாதிகளை நான் மாற்ற வேண்டும் என்று சொன்னால், நீ செய்ய வேண்டிய காரியம் ஒன்று. அது என்னவென்றால், உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு என்று சொல்லி சங்கீதம் 37ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய காரியங்கள் வாய்க்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் செய்ய வேண்டிய காரியம், நம்முடைய வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவிக்க வேண்டும். கர்த்தரிடத்திலே நம்முடைய வழியை ஒப்புவிக்கும் பொழுது அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுகிறார். என்ன தடைகள் வந்தாலும், எத்தனை நாட்கள் பிரச்சனையாக இருந்தாலும், எத்தனை நாட்களோடு வியாதிகளோடு நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாலும், இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம், உன் வழியை எனக்கு ஒப்புவி. நம்முடைய வழிகளை நாம் கர்த்தரிடத்திலே ஒப்புவிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ணுவேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம் செய்கிறார். யோசேப்பை குறித்து நாம் அறிவோம். அவன் போத்திபாரிடத்திலே அடிமையாக காணப்பட்டான். அடிமை வேலை செய்து கொண்டிருந்தான். இஸ்மவேலர்கள் அவனை விற்று போட்டார்கள். அந்த சூழ்நிலையிலே கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். அவன் எதையெல்லாம் செய்தானோ அதையெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணினார். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 3வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, கர்த்தர் அவனோடே இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டே. யோசேப்பு செய்கிற எல்லா காரியத்தையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்று சொல்லி அவனுடைய எஜமானன் கண்டு கொண்டான். காரணம், அவன் யோசேப்பு தன்னுடைய வழியை கர்த்தரிடத்திலே ஒப்புவித்திருந்தான். பலவிதமான பிரச்சனைகள், போராட்டங்கள், ஒரு நெருக்கமான சூழ்நிலை மத்தியிலே தன்னுடைய குடும்பத்தை விட்டு ஒரு அடிமையாக வாழ்ந்து வந்த யோசேப்பினுடைய காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணினார். காரணம், அவன் கர்த்தரோடு கூட இருந்தார், கர்த்தரும் அவனோடே கூட இருந்தார் என்று சொல்லி நாம் இந்த வேத வசனங்களின் வாயிலாக அறிந்து கொள்ள முடிகிறது. கர்த்தர் அவனோடே இருந்தபடியினால் யோசேப்பு செய்த எல்லா காரியத்தையும் கர்த்தர் வாய்க்க செய்தார். அது நிமித்தம் அவன் ஒரு உயர்ந்த நிலைமைக்கு அந்த தேசத்திலே கொண்டு வரப்பட்டான். காரணம், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். இந்த நாட்களிலே நாம் நம்முடைய வழியை கர்த்தரிடத்திலே ஒப்புவிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ணுவார். புறஜாதி ஜனங்கள் நம்மை பார்த்து சொல்லுவார்கள், கர்த்தர் அவனோடே கூட இருக்கிறார், அவன் செய்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்று சொல்லி அவர்கள் நம்மை குறித்து அறிந்து கொள்ளும்படியாய் கர்த்தர் நம்மை உயர்த்துவார். அதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியம், நம்முடைய வழிகளை கர்த்தரிடத்திலே ஒப்புவிக்க வேண்டும். அப்படி ஒப்புவிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய தேவைகளை சந்தித்து நம்மை ஆசீர்வதிப்பது மாத்திரமல்ல, நம் மூலமாய் மற்றவர்களையும் ஆசீர்வதிப்பார். இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் நமக்கு வழியாய் இருக்கிறார். அவருடைய வழிகளிலே நாம் நடக்கும் பொழுது, நம்முடைய காரியங்களை நாம் கர்த்தரிடத்தில் இயேசுவிடத்திலே ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ணுவார். எப்படிப்பட்ட தடையாக இருந்தாலும் சரி, என்ன பிரச்சனைகள் இருந்தாலும், போராட்டங்கள் இருந்தாலும், கர்த்தர் எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி நம்முடைய காரியத்தை வாய்க்க பண்ணுவதற்கு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வல்லமை உள்ளவராயிருக்கிறார். இந்த யோசேப்பை கர்த்தர் ஒரு உயர்ந்த ஸ்தானத்திலே கொண்டு போய் வைத்தார். பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்திலே அவன் வைத்தார். அது மாத்திரமல்ல, அவன் மூலமாய் அவனுடைய குடும்பமும் அந்த எகிப்து தேசத்தில் இருந்த எல்லா ஜனங்களையும் போஷிக்கும்படியான ஒரு ஆசீர்வாதம் யோசேப்பினிடத்தில் வந்தது. காரணம், அவன் தன்னுடைய வழியை கர்த்தரிடத்திலே ஒப்புவித்திருந்தான். அதனால் அவன் என்ன செய்தானோ எல்லா காரியத்தையும் கர்த்தர் வாய்க்க பண்ணினார். ஒருவேளை இன்றைய சூழ்நிலையிலே நீங்கள் எந்த சூழ்நிலையிலே காணப்பட்டாலும், என்னுடைய காரியம் தடைபட்டு நிற்கிறதே என்று சொல்லி நீங்கள் கலங்கி நின்றாலும்,
உங்களுடைய வழியை நீங்கள் கர்த்தருக்கு ஒப்புவிக்கும் பொழுது கர்த்தர் எல்லா தடைகளையும் மாற்றி உங்களுடைய காரியங்களை வாய்க்க பண்ணுவார். இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய வழிகள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால், நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடே சமாதானமாகும்படி செய்வார். நம்முடைய சத்துருக்களை கர்த்தர் நம்மோடு கூட சமாதானமாகும்படி செய்வார். காரணம், நம்முடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு பிரியமாக இருக்கும் பொழுது எப்பேற்பட்ட சத்ருவாக இருந்தாலும் கர்த்தர் அவருடைய கடின இருதயத்தை மாற்றி நம்மோடு கூட அவர்கள் ஒப்புரவாகும்படி செய்வார். ஈசாக்கை குறித்து நாம் அறிவோம். அவன் கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்த ஒரு மனிதன். அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே அவனுக்கு விரோதமாய் அபிமெலேக்கும் அங்கிருக்கிற அவனுடைய நண்பர்களும் பெருகினார்கள். ஈசாக்கை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அவன் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான் என்று சொல்லி ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினாலே அவன் ஒரு செல்வ சீமானாய் மாறினான். அவன் பெருகி வருவதை கண்டபொழுது அபிமெலேக்கு அவன் மேல் பொறாமை கொண்டான். அங்கிருக்கிற பெலிஸ்தர்கள் அவன் மேல் பொறாமை கொண்டு அவனுடைய தகப்பனாகிய ஆபிரகாம் என்னென்ன துறவுகளை வெட்டினார்களோ அதையெல்லாம் அவர்கள் தூர்த்து போட்டார்கள் என்று சொல்லி நாம் இந்த வேத வசனத்தின் வாயிலாக அறிந்து கொள்ள முடிகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஈசாக்கினுடைய வேலைக்காரர்கள் ஒரு துறவை வெட்டுகிறார்கள். உடனே அந்த கேராகின் மேய்ப்பர் வந்து என்ன செய்கிறார்கள், அந்த துறவை தூர்த்து போட்டார்கள். மறுபடியுமாய் அவர்கள் வேறொரு துறவை வெட்டுகிறார்கள் தங்களுடைய கால்நடைகளுக்கு என்று சொல்லி அந்த துறவையும் அவர்கள் மூடி போட்டார்கள். இந்த மீண்டுமாய் கூட இதன் பிறகு அந்த ஈசாக்கினுடைய மேய்ப்பர்கள் வேற ஒரு துறவை வெட்டினார்கள். ஆனால் அந்த இடத்திலே அவர்கள் வரவில்லை. அந்த இடத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தார். கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி அபிமெலேக்கும் அந்த பெலிஸ்தர்களும் கண்டபொழுது அவர்கள் பயந்து நடுங்கினார்கள். அவர்கள் ஈசாக்கை தேடி வருகிறார்கள். தேடி வந்து அவனோடே கூட ஒப்புரவாகிறார்கள். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 26, 27, 28 வசனங்களிலே இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அபிமெலேக்கும் அவன் சிநேகிதனாகிய அகுசாத்தும் அவன் சேனாபதியாகிய பிகோலும் கேராரிலிருந்து அவனிடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது ஈசாக்கு அவர்களை பார்த்து கேட்கிறான், நீங்கள் ஏன் என்னிடத்தில் வந்தீர்கள்? நீங்கள் என்னை பகைத்து என்னை உங்களிடத்தில் இராதபடி துரத்தி விட்டீர்களே என்று சொல்லி அபிமெலேக்கை பார்த்து ஈசாக்கு கேட்கிறான். அப்பொழுது அபிமெலேக்கும் அந்த பெலிஸ்திய மனுஷர்களும் ஈசாக்கை பார்த்து சொல்லுகிறார்கள், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்று நாங்கள் அறிந்து கொண்டோம். ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு சமாதானம் உண்டாக வேண்டும் என்று சொல்லி அன்றைய தினத்திலே அவர்கள் ஒரு சமாதான உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள் என்று சொல்லி இந்த வேத வசனங்களின் வாயிலாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. பாருங்க, அதுவரைக்கும் ஈசாக்குக்கு எதிர்ப்பாயிருந்த அபிமெலேக்கும் அந்த பெலிஸ்தியர்களும் அந்த நாளிலே சமாதானமாகிறார்கள். காரணம், ஈசாக்கினுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தது. இந்த வேத வசனத்தின் மூலமாக நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால், நம்முடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் நம்முடைய சத்துருக்களையும் அவர் நம்மோட கூட சமாதானமாகும்படி செய்வார். அவர்கள் நம்மை துரத்தி விடலாம், நம்முடைய காரியங்களை அவர்கள் எடுத்துக்கொள்ளலாம், ஆனால் அவர்களே நம்மை தேடி வந்து நம்மோட ஒப்புரவாகும்படி கர்த்தர் அவருடைய கடின இருதயத்தை மாற்றுவார். காரணம், நம்முடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கிறபடினாலே கர்த்தர் அந்த சத்துருக்களுடைய இருதயத்தை பேசி அவர்கள் நம்மோட கூட சமாதானமாகும்படி செய்வார். மூன்றாவதாக நாம் பார்க்கும் பொழுது அவர் நம்முடைய வழிகளை பார்த்து நம்மை குணமாக்குகிற தேவனாய் இருக்கிறார். ஏசாயா 57ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் வழிகளை நான் பார்த்து அவர்களை குணமாக்குவேன். நம்முடைய வழிகளை அவர் பார்த்து குணமாக்குகிற தேவனாய் இருக்கிறார். ஒருவேளை இன்றைய நாட்களில் நீங்கள் பலவிதமான வியாதியினாலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம். இந்த வியாதி என்னை விட்டு நீங்கவில்லை, அடிக்கடி என்னை தொல்லைப்படுத்துகிறது என்று சொல்லி நீங்கள் யோசித்து கொண்டிருக்கலாம். ஆனால் பரிகாரியாகிய கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் வழிகளை நான் பார்த்து உங்களை குணமாக்குவேன் என்று சொல்லி. குணமாக்குதல் என்பது சரீர பிரகாரமான ஒரு சுகம் மாத்திரமல்ல, ஆவியிலே ஒரு சுகம்.
ஆத்மாவில ஒரு சுகம், ஏனென்றால் சரீரம் நன்றாக இருக்கும், நம்முடைய ஆவி ஒரு தொய்ந்த நிலைமையிலே, நொறுங்குண்ட ஒரு நிலைமையிலே காணப்படும். நம்முடைய ஆத்மா துக்கத்தினாலே நிறைந்து காணப்படும். இந்த இக்கட்டான சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுடைய வழிகளை பார்த்து நான் உங்களை குணமாக்குவேன். அது ஆவியிலே நமக்கு சோர்வு இருந்தாலும், ஆத்மாவிலே சுகவீனமாக இருந்தாலும், சரீர பிரகாரமான ஒரு சுகவீனமாக இருந்தாலும், கர்த்தர் எப்படிப்பட்ட சுகவீனமாக இருந்தாலும் அவர் நம்மை குணமாக்குகிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிற காரியம், உங்கள் வழிகளை நான் பார்த்து. நம்முடைய வழிகளை கர்த்தர் பார்க்கிறார். அதை பார்த்துதான் அவர் நம்மை குணமாக்குகிற தேவனாய் இருக்கிறார். எசேக்கியா ராஜாவை குறித்து நாம் அறிவோம். அவன் கர்த்தருக்கு பயந்து நடந்த ஒரு தேவ மனிதன். அவனுடைய வாழ்க்கையிலே ஏசாயா தீர்க்கதரிசனம் கர்த்தர் சொல்லுகிறார், நீ போய் அவனுடைய வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்த சொல் என்று சொல்லுகிறார். அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி எசேக்கியாவிடத்தில் போய் சொல்கிறான், நீர் உடைய வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார், நீர் மரித்து போவீர் என்று சொல்லுகிறான். அப்படி சொல்லும் பொழுது உடனே அந்த எசேக்கியா ராஜா தன்னுடைய முகத்தை சுவர்புறமாக திருப்பி அவன் கர்த்தரை நோக்கி பார்த்து கேட்கான், ஆண்டவரே, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன். நீர் சொன்ன வழியிலே நான் நடந்தேன், என்னை குணமாக்கும் என்று சொல்லி அந்த எசேக்கியா ராஜா கர்த்தரை பார்த்து அவன் ஜெபிக்கிறான். அவனுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். அவன் சொல்லுகிறான், நான் உமக்கு முன்பாக உண்மையாய் இருந்தேன், மன உத்தமமாய் நடந்தேன், உம்முடைய வழிகள் எல்லாவற்றையும் நான் பின்பற்றி நடந்தேன் என்று சொல்லி அவன் தான் நடந்து வந்த வழிகளை கர்த்தரிடத்திலே சொல்லுகிறான். கர்த்தர் அதை பார்க்கிறார். உடனே அவனுக்கு சுகம். அந்த ஏசாயா தீர்க்கதரிசி அந்த முற்றத்தை விட்டு கடந்து போகும் முன்பதாகவே மீண்டுமாய் கர்த்தருடைய வார்த்தை அவனிடத்திலே வந்தது. உன்னுடைய கண்ணீரை கண்டேன், உன்னை நான் குணமாக்குவேன் என்று சொல்லி அவர் மீண்டும் வந்து அந்த எசேக்கியா ராஜாவிடத்திலே சொல்லுகிறார். அவனை குணமாக்கினது மாத்திரமல்ல, 15 வருடங்களை கர்த்தர் அவனுக்கு கிருபையாக கூட்டி கொடுத்தார். காரணம், அவனுடைய வழிகள், அந்த எசேக்கியா ராஜாவுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தபடியினாலே கர்த்தர் அவனை சுகமாக்கினார். இன்றைய நாட்களில் ஒருவேளை நீங்கள் கூட நீண்ட நாட்களாக ஏதோ ஒரு வியாதியினாலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம். இந்த வியாதி என்னை விட்டு நீங்கவில்லை, இதனால் நான் மிகவும் வேதனைப்படுகிறேன் என்று சொல்லி நீங்கள் பல நேரங்களிலே கண்ணீர் வடித்திருக்கலாம். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன் வழிகளை நான் பார்த்து உன்னை குணமாக்குவேன் என்று சொல்லி. எப்படி அந்த எசேக்கியா ராஜாவுடைய வழிகளை கர்த்தர் பார்த்து அவனை குணமாக்கி அவனை 15 வருடங்கள் அவனை உயர்த்தி ஆசீர்வதித்தாரோ, அதே போல இந்த நாட்களிலும் வியாதியோடு பலவீனத்தோடு இருக்கிற உங்களுடைய வழிகளை கர்த்தர் பார்த்து உங்களை குணமாக்குகிற தேவனாய் இருக்கிறார். நீங்கள் உங்களுடைய வழிகளை சீர்படுத்துங்கள் என்று சொல்லி வேதத்திலே எரேமியா 7ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே பார்க்கிறோம், உங்கள் வழிகளை சீர்படுத்துங்கள். நம்முடைய வழிகளை நாம் சீர்படுத்தும் பொழுது கர்த்தர் நம்மை குணமாக்குவார், நம்முடைய தேவைகளை சந்திப்பார். அதே போல எரேமியா 6ஆம் அதிகாரம் 16வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, நல்ல வழி எங்கே என்று பார்த்து நடவுங்கள். எது நல்ல வழி என்று சொல்லி நாம் பார்த்து நடக்க வேண்டும். இந்த வேத வசனம் நமக்கு தெளிவாக எல்லாவற்றையும் சொல்லி கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். நாம் நடக்க வேண்டிய வழியிலே நம்மை நடத்துகிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். நாம் எந்த பாதையிலே நடக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு போதித்து நடத்துகிறார். சங்கீதம் 32:8வது வசனம் எப்படியாய் சொல்லுகிறது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லி. சில நேரங்களிலே நாம் நடக்க வேண்டிய வழி நமக்கு தெரியாமல் தடுமாறும் பொழுது, கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது நாம் நடக்க வேண்டிய வழியை கர்த்தர் நமக்கு காட்டுவார். நமக்கு தேவையான ஆலோசனைகளை கொடுத்து நாம் எந்த வழியிலே செல்ல வேண்டும் என்கிற அந்த அறிவை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். அப்படி கொடுக்கும் பொழுது நம்முடைய பிரச்சனைகள் மாறும், நம்முடைய துக்கங்கள் மாறும், எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி போடுவார். நம்முடைய காரியங்கள் வாய்க்கப்பட வேண்டும் என்று சொன்னால் முதலாவது நம்முடைய வழிகளை நாம் கர்த்தருக்கு ஒப்புவிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, அந்த வசனத்துடைய பிற்பகுதி இப்படியாய் சொல்லுகிறது, அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்க வேண்டும். சங்கீதம் 37:5 சொல்கிறது, அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்க வேண்டும். கர்த்தர் மீது நாம் நம்பிக்கையாய் இருக்கணும். நம்முடைய வழிகளை கர்த்தரிடத்தில் ஒப்புவிப்பது மாத்திரமல்ல, நாம் கர்த்தர் மீது நம்பிக்கையாய் இருக்கும் பொழுது நம்முடைய காரியங்கள் வாய்ப்பு செய்வார். கர்த்தருடைய வேத வசனம் சொல்லுகிறது, சகல ஜனங்களே எக்காலத்திலும் கர்த்தரை நம்புங்கள். நாம் கர்த்தரை நம்புகிற மனுஷனோ செழிப்பான் என்று சொல்லி
நம்முடைய நம்பிக்கை கர்த்தர் மீது இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய காரியங்களை வாய்க்க செய்வார். உலகத்தின் மீது, மற்ற காரியங்கள் மீது நாம் வைக்கிற நம்பிக்கையை காட்டிலும் கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கும் பொழுது மாத்திரமே கர்த்தர் நம்முடைய காரியங்களை வாய்க்க செய்வார். இந்த யோசேப்பை பார்க்கும் பொழுது அவன் கர்த்தர் மீது நம்பிக்கையுள்ளவனாய் இருந்தான். அவன் கர்த்தரை விட்டு விலகவில்லை. அவனுக்கு பலவிதமான பிரச்சனைகள், போராட்டங்கள் வந்த போதிலும் கர்த்தருக்கு பயந்து அவன் நடந்ததை நாம் பார்க்கிறோம். அது நிமித்தமாய் கர்த்தர் அவனை ஒரு உயர்ந்த நிலைமையிலே வைத்தார். அதே போல பாருங்கள், ஈசாக்கை நாம் பார்க்கிறோம். அவனுக்கும் கர்த்தருக்கு பயந்து நடந்தான். கர்த்தர் மீது நம்பிக்கையுள்ளவனாக இருந்தான். பஞ்ச காலத்திலே கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தே அவன் எகிப்திலே தங்கியிருந்தான். அவனுடைய கர்த்தருடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்ததினாலே 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டான். அதே போல பாருங்க, அந்த எசேக்கியா ராஜாவை குறித்து நாம் பார்க்கிறோம். 2 ராஜாக்கள் 18:6 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. அவன் கர்த்தர் மோசேயின் மூலமாய், மோசேக்கு கர்த்தர் கற்பித்த அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடந்தான். கர்த்தருக்கு பிரியமாய் நடந்தான். அவரை நம்பிக்கொண்டிருந்தான். அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடந்தான். இதனால்தான் இவர்கள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். அவருடைய தேவைகளை தேவன் சந்தித்தார். இந்த நாட்களிலே நம்முடைய நம்பிக்கை எதன் மீது இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்க வேண்டும். கர்த்தர் மீது நாம் நம்பிக்கை வைக்கும் பொழுது மாத்திரமே நம்முடைய காரியங்களை கர்த்தர் வாய்க்க செய்வார். இரண்டாவதாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய காரியங்கள் வாய்க்கப்பட வேண்டும் என்று சொன்னால், உபாகமம் 29ஆம் அதிகாரம் 9வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. நீங்கள் செய்வதெல்லாம் உங்களுக்கு வாய்க்கும்படிக்கு இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை கை கொண்டு அவைகளின்படி செய்வீர்களாக. இந்த கர்த்தருடைய வேத வசனங்களை, வேத வார்த்தைகளை நாம் கை கொண்டு அதன்படி நடக்கும் பொழுது மாத்திரமே நம்முடைய காரியங்கள் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார் என்று சொல்லி இந்த வசனத்தின் வாயிலாக தெரிந்து கொள்ள முடிகிறது. முதலாவது, நம்முடைய காரியங்கள் வாய்க்கப்பட நாம் கர்த்தர் மீது நம்பிக்கையாக இருக்க வேண்டும். இரண்டாவது, அவருடைய உடன்படிக்கையின் வார்த்தைகளை கை கொள்ள வேண்டும். அப்படி கை கொண்டு நடக்கும் பொழுது நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க செய்வார். யோசுவா அந்த ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் இதில் எழுதியிருக்கிறபடி எல்லாம் செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டு அதன்படி நடப்பீர்களாக என்று சொல்லி அந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து யோசுவா சொல்லுகிறார். நாம் கர்த்தருக்கு பயந்து அவர் சொல்லியிருக்கிற வார்த்தைகளின்படி நடக்கும் பொழுது நம்முடைய காரியங்களை கர்த்தர் வாய்க்க செய்வார். எத்தனை தடைகள் வந்தாலும், எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும், எத்தனை நாட்கள் நாம் பலவீனமாக இருந்தாலும், எத்தகைய சூழ்நிலையில் இருந்தாலும் கர்த்தர் எல்லாவற்றையும் தகர்த்து போட்டு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதன்படி நடக்கும் பொழுது கர்த்தர் எல்லா காரியங்களையும் வாய்க்க செய்து நம்மை மனமகிழ்ச்சியாக்குவார். எனவே இந்த நாளிலே நம்முடைய வழிகளை நாம் கர்த்தரிடத்தில் ஒப்புவிக்க வேண்டும். நம்முடைய காரியங்கள் வாய்க்கப்பட தடைபட்டு நிற்கிற எல்லா காரியத்தையும் கர்த்தரை நிறைவேற்றி கொடுக்கும்படிய முதலாவது நம்முடைய வழிகளை நாம் கர்த்தரிடத்தில் ஒப்புவிக்க வேண்டும். இரண்டாவதாக, நமக்கு விரோதமாக எழும்பியிருக்கிற சத்துருக்கள் அவர்கள் முறியடிக்கப்படும்படி அவர்கள் நம்மோடு சமாதானமாக வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருக்க வேண்டும். மூன்றாவதாக, நம்மை குணமாக்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தர் நம்முடைய வழிகளை பார்க்கிறார். நம்முடைய வழிகளை பார்த்து கர்த்தர் நம்மை குணமாக்குவார். எனவே அதற்கேற்றாற்போல் கர்த்தர் நம்மை சுகமாக்குவதற்கு நம்முடைய வழிகள் சுத்தமுள்ளவைகளாக இருக்க வேண்டும். இது மாத்திரமல்ல, நம்முடைய நம்பிக்கையை கர்த்தர் மீது வைக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய காரியங்களை வாய்க்க செய்வார். அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய வேத வசனங்களின்படி நடக்கும் பொழுது, அதை தியானித்து அதன்படி நாம் நடந்து கொள்ளும் பொழுது எல்லா காரியத்தையும் கர்த்தர் வாய்க்க செய்வேன் என்று சொல்லி நமக்கு வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். இந்த நாளிலே எப்படி அந்த யோசேப்பு உயர்த்தப்பட்டாரோ, ஈசாக்கு உயர்த்தப்பட்டாரோ, எசேக்கியா ராஜாவுக்கு கர்த்தர் கிருபையாய் உயர்த்தி அவனுக்கு 15 வருடங்களை கொடுத்தாரோ, அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் எத்தகைய தடைகள் காணப்பட்டாலும் எல்லா தடைகளையும் கர்த்தர் உடைத்தெறிந்து நமக்கு அற்புதத்தை செய்வதற்கு அவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். நாம் செய்ய வேண்டிய காரியம், முதலாவது நம்முடைய வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவிக்க வேண்டும். இரண்டாவது, நாம் கர்த்தர் மீது நம்பிக்கையாக இருக்க வேண்டும். மூன்றாவதாக, அவருடைய வார்த்தைகளின்படி நாம் கை கொண்டு நடக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவார் என்பதிலே எந்த சந்தேகம் இல்லை. இந்த நாட்களிலே நாம் கர்த்தருக்கு நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்முடைய தேவைகளை சந்தித்து நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவார். நாம் ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறேன். தகப்பனே,
விசேஷமாய் அப்பா இந்த நாளில் நீர் எங்களோடு பேசின கிருபைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று சொல்லி ஆண்டவரே நீர் எங்களோடு பேசினீரே உமக்கு நன்றி அப்பா. யாரெல்லாம் ஆண்டவரே இந்த வசனத்தை கேட்டு இந்த நாளிலே அவருடைய வழியை உமக்கென்று ஆண்டவரே ஒப்புவிக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில என் தேவனாகிய கர்த்தர் தடைபட்டு நிற்கிற எல்லா காரியங்களையும் வாய்க்க செய்வீராக. தடைகள் இயேசுவின் நாமத்தினாலே விலகுவதாக. ஆண்டவரே உடைய வாழ்க்கை பிள்ளைகளுடைய வாழ்க்கையில காணப்படுகிற தடைகளை மாற்றி ஆண்டவரே நீர் அவர்களோடு இருக்கிறீர் என்பதை மற்ற ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படியாய் என் தேவனாகிய கர்த்தர் அவளுக்கு இரக்கம் பாராட்டுங்க ஆண்டவரே. அவளை உயர்த்துவீராக. அவளுக்கு விரோதமாய் எழும்பி வருகிற எல்லா பொல்லாத சத்ருக்களையும் ஆண்டவரே, பொல்லாத மனிதனுடைய செயல்களையும் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே நான் கடிந்து கொள்ளுகிறேன் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளை தொடக்கூடாது ஆண்டவரே. ஒரு வழியாய் வருகிறவர்கள் 7 வழியாய் ஓடி போகட்டும் ஆண்டவரே. அப்போ அவருடைய பிள்ளைகளுடைய வழிகளை பார்த்து அவருடைய சத்துருக்கள் அவர்களுடைய சமாதானமாகும்படியாய் என் தேவனாகிய கர்த்தர் அற்புதங்களை செய்யும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். அது மாத்திரமல்ல தகப்பனே, அவர்கள் வழிகளை பார்த்து நான் அவளை குணமாக்குவேன் என்று சொன்னீரே. எந்தெந்த வியாதியிலே ஆண்டவரை கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ, எனக்கு ஆவிலே ஒரு சுகம் வேண்டும், ஆத்மாவிலே ஒரு சுகம் வேண்டும், சரீரத்திலே ஒரு சுகம் வேண்டும் என்று சொல்லி யாரெல்லாம் அப்பா உம்மை நோக்கி கூப்பிடுகிறார்களோ இப்பொழுது ஆண்டவர் நீர் அவர்களை தொடுவீராக. உம்முடைய சுகம் அளிக்கிற வல்லமை இயேசுவின் நாமத்தினாலே அவர்கள் மீது கடந்து வரும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். அவருடைய வழிகளை பார்த்து அவளை குணமாக்குவேன் என்று சொன்னீரே. எசேக்கியா ராஜாவுக்கு இரக்கம் பாராட்டினீரே ஆண்டவரே. அப்படியா உடைய பிள்ளைகளை தொட்டு சுகமாக்குவீராக ஆண்டவரே. அற்புதங்களை செய்யுங்க ஆண்டவரே. உம்மை நம்பி இருக்கிறவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போகக்கூடாது ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகளை கை கொண்டு நடக்கிற உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே என் தேவனாகிய கர்த்தர் நீர் அற்புதங்களை செய்யுங்க ஆண்டவரே. எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தினாலே விலகுவதாக. காரியத்தை வாய்க்க பண்ணுகிற கர்த்தர் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே காரியத்தை வாய்க்க பண்ணுவீராக. எந்தெந்த காரியத்தை அவர்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி திட்டமிட்டு ஆண்டவரே தீர்மானம் பண்ணி அதற்காய் முயற்சி எடுக்கிறார்களோ இந்த நாளிலே ஒரு ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தாலே உண்டாகும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். அவருடைய காரியத்தை வாய்க்க பண்ணுங்க ஆண்டவரே. ஆண்டவரே அவர்களை சாட்சியாய் நிறுத்துவீராக. அவர்கள் மூலம் அநேகர் ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்பட நீர் அற்புதங்களை செய்து உடைய பிள்ளைகளை உயர்த்துங்க ஆண்டவரே. நீர் உயர்த்துகிற தேவன். யோசேப்பை உயர்த்தினீரே, ஈசாக்கை உயர்த்தினீரே. அப்படியாய் உடைய பிள்ளைகளை நீர் உயர்த்தி ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நீர் அப்படியே செய்ய போகிறபடினால் உமக்கு நன்றி. உம்மை நம்பியிருக்கிற பிள்ளைகளை நீர் ஆண்டவரே உயர்த்தி ஆண்டவரே நீர் கனத்தை கொடுக்க போகிறபடினால் உமக்கு நன்றி ஆண்டவரே. நாங்கள் விசுவாசிக்கிறோம். விசுவாசித்து இயேசுவின் நாமத்தினாலே அற்புதங்களை பெற்றுக்கொள்கிறோம் ஐயா. இந்த ஜெபத்தை எல்லாம் அன்பின் தகப்பனாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.